ஹாய் ஃப்ரெண்ட், இதுக்கு முன்னாடி வீடியோவில் இதோட கட்டிங் வீடியோ போட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து தைக்கிற வீடியோ பார்க்கலாம். முதல்ல ஃப்ரண்ட் பார்ட் எடுத்து நம்ம சுற்றி தையல் போட்டுக்கலாம். லைனிங்கை வச்சு நல்லா சுற்றி நமக்கு நாலு பக்கம், இந்த நாலா பக்கமும் நமக்கு சுற்றி துணியை நீவு விட்டு தட்டி கொடுத்து நம்ம ஈஸியாக இதை தைச்சிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி தைக்கும் போது நமக்கு. இப்போ ஃபுல்லாக தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த கிராஸில் இந்த டாட் பிடிக்கும் போது நமக்கு துணி ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு போகக்கூடாதுன்னு இந்த கிராஸில் ஒரு கோடு தையல் போட்டுக்கலாம். இப்போ பட்டி எடுத்து ரைட் சைடில் வச்சுட்டு நம்ம இதை தைச்சிட்டு திருப்பிக்கலாம். ரெண்டு பட்டியும் நம்ம எடுத்து பட்டி நல்லா திக்காக இருக்கிறதுக்கு நல்லா 2-3 துணி வச்சா சுருங்காமல் இருக்கும். இப்போ வந்து அது ஆப்போசிட்டில் திருப்பி நம்ம தைச்சாச்சு. இப்போ வந்து கை ஜாயின் பண்ணிக்கலாம். கையில் ரைட் பக்கம் வச்சுட்டு அந்த கெட்ட பக்கத்தை திருப்பிக்கலாம். ஃபுல்லாக 1/4 இன்ச்சு கேப்பில் நம்ம எவ்வளோக்கு தையலுக்கு விடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தையலுக்கு விட்டுறத தைச்சிக்கலாம். அப்புறம் ஒரு படிமான தையலை போட்டுக்கலாம். இப்போ சுற்றி அந்த கையை சுற்றி நம்ம தையலை போட்டுக்கலாம். நல்லா தையலில் போடும் போது நீவு விட்டு போடணும், நல்லா தட்டி கொடுத்து போடணும். துணியை இழுக்கக்கூடாது. இழுத்தாக்கா நமக்கு வந்து சரியாக தைக்கலைன்னு அர்த்தம். அப்போ இழுத்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் மேலே வந்து நம்ம ஜாக்கெட்டை போடும்போது ஒரு துணி தூக்கிக்கும், ஒரு துணி இதுவாக இருக்கும். இப்போ வந்து பேக் பார்ட் எடுத்து நம்ம சுற்றி தையலை போட்டுக்கலாம். நல்லா சுற்றி இப்போ கழுத்து பகுதி போட்டோம். இப்போ வந்து நம்ம ஆம்கோல் பகுதி போட்டுக்கலாம். இந்த பக்கம் போட்டாச்சு. இப்போ வந்து இந்த கீழே அப்படியே ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு மடக்கு, 1/4 இன்ச்சுக்கு ஒரு மடக்கு மடக்கிட்டு அப்படியே ஒரு தையலை போட்டுடலாம். அப்படியே நீவி கொடுத்து போடணும், தட்டி கொடுத்து அப்படியே தைக்கணும். துணியை இழுக்காமலே அப்படியே லூஸாக விட்டு தைக்கணும். இழுக்கவே கூடாது லைனிங்கை பொறுத்த அளவுக்கு. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அப்புறம் போக போக நமக்கு ஈஸியாக பழகிடும். இப்போ வந்து இன்னொரு 1 இன்ச்சுக்கு மடித்து நம்ம இடுப்பு பகுதியில் தைச்சிக்கலாம். இப்போ வந்து இருக்கிற பேலன்ஸு, சைடில் இருக்கிற பேலன்ஸ் எல்லாம் நம்ம வெட்டிடலாம் எல்லா பீஸ்லேயும். இப்போ வந்து நம்ம பேக்கில் ஷோல்டரை பிடிச்சி நம்ம ஒரு டாட் போட்டுக்கலாம். டாட் வந்து ஒரு 1/2 இன்ச்சில் முடித்து அப்படியே சன்னமாக வந்துடணும். தையலுக்கு வெளியில் துணியில் விழுகாமலே அப்படியே வந்துட்டு நம்ம இது ஒரு 4 இன்ச்சு வச்சுக்கலாம். இதோட ஹைட்டு, இந்த தையலோட ஹைட்டு. இப்போ இருக்கிறதுல தான் நம்ம இதை இப்போ வட்டி பீஸில் வெட்டிக்கலாம். ஃபுல்லாக வெட்டிட்டு இந்த மாதிரி நமக்கு தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். மிஞ்சி போனால் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் இந்த ப்ளவுஸை நம்ம வெட்டி தைக்கிறதுக்கு மட்டும். எல்லாத்தையும் விட இப்போ சென்ட்ரு கப்பு பிடிச்சிக்கலாம். இதில் ஒரு 1.25 இன்ச்சு வச்சு நான் 3 இன்ச்சுக்கு டாட் பிடிச்சிக்கிறேன். இப்போ வந்து கொக்கி பட்டியில் நம்ம சைடு டாட் பிடிச்சிக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சிலேருந்து அப்படியே சன்னமாக முடிச்சுக்கலாம். டாட்டெல்லாம் நம்ம ஜஸ்ட்டை பொறுத்த அளவுக்கு நம்ம பிடிச்சிக்கணும். கூடையை குறைச்சிக்கலாம். கப்பு பிடிச்சாச்சு. இப்போ ரெண்டும் கரெக்டான அளவு இருக்கான்னு நம்ம வச்சு செக் பண்ணி பார்த்துக்கணும். அப்பப்போ ஒரு செக் பண்ணிக்கணும் எல்லாத்தையுமே. இப்போ பட்டியை ஜாயின் பண்ணிக்கலாம். பட்டியில் வந்து அந்த டாட்டை வந்து உள்ளே சொருகி விட்டுட்டு அந்த மடித்து வச்சா நமக்கு அந்த பிசுறு உள்ளே போயிடும். அந்த மாதிரி மடித்து வச்சு நம்ம கொக்கி பட்டியை பார்த்ததுக்கப்புறம் அந்த சைடாக பார்க்குற மாதிரி நம்ம திருப்பிக்கலாம். இப்போ 2 தையலை போட்டுக்கலாம். அதில் ஒன்றுக்கு மேலே ஒன்றே தான் வரணும் தையல், தனித்தனியாக வராமல். இப்போ அடுத்த பட்டியும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கொக்கி எந்த பக்கம் வைப்பீங்களோ அந்த பக்கம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட் சைடு வைக்கணும்னாலும் ரைட்டில் வச்சுக்கலாம், லெஃப்ட்டில் வச்சுக்கணும்னாலும் லெஃப்ட்டில் வச்சுக்கலாம். இப்போ கொக்கி பட்டியை ஜாயின் பண்ணும்போது நமக்கு வந்து துணியை வந்து இழுக்காமல் நமக்கு வந்து கரெக்டாக பின்னாடி செக் பண்ணிக்கணும். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம தைக்கும்போது செக் பண்ணிக்கணும் கரெக்டாக இருக்கும். இப்போ வி போட்டுக்கலாம். நூலில் கட்டிக்கலாம், இல்லை கொக்கியில் கட்டலாம். நான் இப்படி போட்டுறேன்.
அந்த கொக்கி பட்டி வரும்போது நம்ம வந்து அந்த டாட்டில் தான் நம்ம பிடிக்கணும். டாட்டு அப்புறம் பட்டி இப்போ சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஏற்ற இருக்கந்தா நம்ம அதை வந்து சரி பண்ணிக்கணும். இப்போயே ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொருலையும் செக் பண்ணி நம்ம தைச்சா மிஸ்டேக்கே இல்லாமல் நம்ம ஈஸியாக தைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். 2 தையல் போட்டுக்கலாம் ஷோல்டரில். இந்த பக்கம் ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயும் 2 தையல் போட்டுக்கிட்டா பிரியாமல் இருக்கும். இப்போ வந்து இந்த ஆம்கோல் பகுதியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் அதை வெட்டி விட்டுடலாம். ஒரு புள்ளி அளவு எக்ஸ்ட்ரா இருக்குது, அதை வெட்டிடுறேன். டாட் போட்டுக்கலாம் தையலுக்கான அளவை. இப்போ வந்து முன் வளைவு கையில் வடைஞ்சிட்டு குடஞ்சி எடுத்துகிட்டு நம்ம வந்து ப்ளவுஸோடு அட்டாச் பண்ணிடலாம். இது நம்ம வந்து லைனிங்கை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து தைக்க போடுறதுக்கு முன்னாடி வெட்டினா தான் நமக்கு வந்து அதை மாற்றி வச்சு தைச்சிடாமல் தைக்கலாம். நம்ம இப்போ வந்து சென்டர்லேருந்து ஆரம்பிக்கலாம். சென்டர் பாயிண்ட் வச்சு நம்ம ஆரம்பித்து அப்படியே கையை இழுக்கவும் கூடாது, 2 துணியுமே இழுக்கவே கூடாது. அப்படியே பொத்துனாப்பில் அப்படியே லேசாக அப்படியே போகணும். இழுத்தாக்கா நம்ம கை போடும் போது நமக்கு இழுக்கும் ஒரு மாதிரி. கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி தைக்கும் போது தான். அப்போ நம்ம இந்த வெட்டுறதுலேருந்து நம்ம தைக்கிற வரைக்கும் இனிமேல் ஒவ்வொன்றையும் பார்த்து தான் நம்ம பண்ணணும். இந்த தையலை பொறுத்தளவுக்கு ரொம்ப பொறுமையும் ரொம்ப கவனமாகவும் தைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த டாட்டை லைட்டாக மடித்து விட்டுட்டு தைச்சா நமக்கு வந்து போடும் போது ஃப்ரீயாக இருக்கும், எங்கேயும் இழுத்து பிடிச்சி இல்லாமலாம் இருக்கும். இப்போ வந்து 2 தையலை போட்டுடலாம். அப்படியே இந்த தையலுக்கு மேலேயே தான் வரணும் கோடு, தள்ளி வரக்கூடாது. இப்போ வந்து கட்டு தையலை போட்டு வெளில எடுத்துக்கலாம். பேலன்ஸ் இருக்க பிசுறு வெட்டலாம். இப்போ பட்டி வந்து நம்ம வந்து இடுப்பு பகுதிக்கு அந்த அளவு சட்டையோட இடுப்பு சுட்டரை வச்சு நம்ம எல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். கொக்கிப்பட்டி எடுத்து கொக்கிப்பட்டிக்கு அப்படி கரெக்டாக வச்சுக்கலாம். வீப்பட்டி எடுத்து வீப்பட்டிக்கு கரெக்டாக வச்சுக்கலாம். இப்போ கை சுற்றளவு பின்னு குத்திக்கிட்டு நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து கோடு போட்டு தைங்க. அப்போ தைக்கும் போது உங்களுக்கு கரெக்டாக அந்த இடுப்பு சுற்றுற அளவுக்கு கரெக்டாக தையல் லூஸ் விழுகாமல் தைக்கலாம். அதெல்லாம் இந்த போட்டதுக்கப்புறம் இந்த சைட்லலாம் லூஸ் வரும், அந்த லூஸ் எல்லாம் வராமல் நம்ம ஈஸியாக தைக்கும் போது கொஞ்சம் பார்த்து தைங்க. கரெக்டாக அந்த 2 பீஸும் ஒரே பக்கம் இருக்கான்னு இந்த கைக்கிட்ட வரும்போது பார்க்கணும். இப்போ ஒன்றுக்கு 4 தையலை போட்டுடலாம். நல்லா பொறுமையாக நிதானமாக கரெக்டாக தைங்க. நம்ம இப்போ கழுத்து பீஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டு இப்போ கழுத்தில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் ஃபுல்லாகவே. நான் வந்து இதில் வந்து எனக்கு துணி பத்தாதனால எம்மிங் பண்ண போகிறேன். ஏன்னா இவங்க வந்து டபுள் தையலில் போட மாட்டாங்க. அதனால் வந்து பைப்பிங் துணி இருந்தால் பைப்பிங் கொடுப்பேன், இல்லைன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஹெம்மிங் பண்ணி கொடுத்துருவேன் இந்த துணியை. இப்போ வந்து இது தைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு சிங்கிளாக வச்சுட்டு தைச்சிருவோம். போது வெட்டிக்கலாம். இப்போ வந்து அதை அப்படியே நம்ம அப்படியே உள்டாவாக திருப்பி அப்படியே கொஞ்சம் உள்ளே இருக்கிற கொஞ்சம் நாச்சஸ் போட்டுக்கலாம். ஏன்னா வளைஞ்சி கொடுக்கறதுக்காண்டி. இல்லைனா தைச்சி முடித்ததுக்கப்புறம் அப்படியே தூக்கிக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து அப்படியே இந்த கால் இன்ச்சு அளவில் நம்ம துணியை சுற்றி ஃபுல்லாக மடித்து விட்டுட்டு நம்ம தைச்சிட்டு ஃபுல்லாக தைச்சிக்கலாம். இந்த மாதிரி தைக்கும் போது நமக்கு வேலை வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். இன்னொன்று வந்துட்டு நமக்கு வந்து பிசுறு வெளியில் இல்லாமல் இருக்கும். அது பார்க்க நல்லாயிருக்கும். இதே மாதிரி அப்படியே மேலேயே அந்த மெயின் துணியில் வரக்கூடாது, அந்த லைனிங் மேலே தான் அந்த தையலே வரணும். நல்லா பார்த்து பொறுமையாக தைச்சா தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நல்லா இந்த தையல் தொழிலில் நல்லா கற்றுக்கலாம். நிறையா அனுபவித்து நிறையா கற்றுக்கணும். இதில் நம்ம நிறையா கற்றுக்கிட்டா தான் நம்ம நல்லா தைச்சி ஒரு நல்ல பேர் வாங்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வெட்டிடலாம். இப்போ வந்து இந்த பிசுறு எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அதை வெட்டி தள்ளிடலாம். வெட்டி தள்ளிட்டு நான் சும்மா ஒரு ரஃபாக ஒரு 4 புள்ளியில் தையல் வச்சு நான் ஒரு ரஃபாக ஒரு தையல் போட்டுருக்கேன். எம்மிங் பண்ணோன்னா நான் அந்த தையலை பிரித்து விட்டுருவேன். நமக்கு துணி எடுத்து பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள், கொக்கி கட்டிட்டேன், ஹெம்மிங் பண்ணிட்டேன். இந்த சைடெலாம் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
வேறு எதுவும் இது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.